இது வரைக்கும் புருஷார்த்தம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அறம் பொருள் இன்பத்துல நம்ம கர்மத்தை பத்தி அறிவை பெற்று கர்மம் செஞ்சு புண்ணியம் ஈட்டி நம்ம இன்பத்தை பாதுகாப்ப அடையிறோம். ஆனா அது அனித்தியமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மோட்சத்துல நம்ம பிரம்மத்தை பற்றிய அறிவு பெறுறோம். இது பாத்தீங்கன்னா நித்திய ஆனந்தத்தை நம்மளுக்கு கொடுக்கும்னு அது சொல்லுது. இப்ப இது தெரிஞ்ச ஒரு சாதகன் பாத்தீங்கன்னா மோட்சத்து மேல ஒரு நாட்டம் வருது. அப்ப அந்த மோட்ச நாட்டம் உள்ளவருக்கு தேவையான குவாலிட்டிஸை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாதன சதிஷ்டியன்ட்டு. அது என்னெல்லாம்? விவேகம், நித்திய அனித்திய வஸ்து விவேக, எது நித்தியம் எது அனித்தியன்ற அறிவு. அப்புறம் வைராகியம், இந்த உலகம் எனக்கு இன்பத்தையோ பாதுகாப்பு கொடுக்காது அப்படின்னு அது மேல ஒரு விராகசிய பாவம் வருது. அப்புறம் சமதமாதி சப்தம், சமம் தக்பம், இந்திரிய கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு. அப்புறம் உபரமம், சுதரமம் கடைபிடித்தல், இந்த நேரத்துல நான் எந்த காரியம் செய்யணுமோ அதை செய்யறது, பொறுப்புகள்ல இருந்து விடுபடுதல். அப்புறம் திதிக்ஷா, நம்மளால எல்லா முயற்சியும் செஞ்சு எல்லா காரியமும் செய்யணும், அதோட ரிசல்ட் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறது. அப்புறம் சமாதானம், மன ஒருமைப்பாடு. ஸ்ரத்தா, சாஸ்திரம் மேலேயும் குரு மேலேயும் இருக்கிற நம்பிக்கை. அப்புறம் முமுட்சுத்துவம், மோட்சத்தின் மேல ஒரு நாட்டம். இந்த சாதன சதிஷ்டத்தோட நம்ம விசாரம் செஞ்சாதான் நம்மளுக்கு ஞானம் சித்திக்கும்.